இப்போ நம்ம பார்க்க போகிறது 2023 ஐஎன்எம்லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா 1799 அக்டோபர். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? 1799 அக்டோபர். ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம். ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம். பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார்? எம்ஜி ரானடே. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியான வரிசைப்படுத்துக. இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம், சைமன் குழு, தன்னாட்சி இயக்கம், அமைச்சரவை குழு கொடுத்துருக்காங்க. இது காலவரிசைப்படுத்தினா நமக்கு ஃபஸ்ட்டு ஆண்டு என்னன்னு தெரியணும். இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் 1885, சைமன் குழு 1927, அப்புறம் தன்னாட்சி இயக்கம் 1916, அமைச்சரவை குழு அப்படிங்கிறது கேபினெட் தூதுக்குழு அதுதான். அப்போ 1946. இப்போ இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வரிசைப்படுத்தணும். அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஃபஸ்ட்டு அப்போ என்ன? இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் அது 1885. அடுத்து எது சின்னது அப்படின்னா அடுத்து தன்னாட்சி இயக்கம் 1916, அப்புறம் சைமன் குழு 1927, அப்புறம் அமைச்சரவை குழு 1946. அப்போ ஆன்சர் ஏ. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகம். பர்தோலியில் அவர் போராடும்போது அந்த பர்தோலி விவசாயிகளால் தான் இவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. பர்தோலி சத்தியாகிரகம் 1928 நடக்கும். பர்தோலி விவசாயிகளால் வழங்கப்பட்டது. அடுத்து ஒன்று, பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. வேவல் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், சிம்லா மாநாடு. இப்போ இதில் வேவல் திட்டம் எப்போ அப்படின்னா 1945. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் 1946. அப்புறம் சிம்லா மாநாடு 1945. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1940, அதுவும் 47ன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? 1 வேவல் திட்டம். வேவல் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், அப்புறம் சிம்லா மாநாடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேவல் திட்டம். வேவல் திட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்லா மாநாடு நடக்கும். அப்புறம் மவுண்ட் பேட்டன் திட்டம், அப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். அப்போ வேவல் திட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 1945 ஜூன் 14 நடக்கும். அப்போ அதான் ஃபஸ்ட்டு வேவல் திட்டம். வேவல் திட்டத்துக்கு அடுத்து என்ன ஆகும்? சிம்லா மாநாடு நடைபெறும். சிம்லா மாநாடு அதே தான் 1945 தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் நடக்குது, ஜூன் 14க்கு அப்புறம் தான். அப்போது 1, அப்புறம் சிம்லா மாநாடு 4, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3 என்ன? அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். அமைச்சரவை தூதுக்குழு எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 1946 தான் ஏற்படுத்துவாங்க அமைச்சரவை தூதுக்குழு. அப்புறம் மவுண்ட் பேட்டன் திட்டம் கடைசியாக இந்தியா சுதந்திரம் அடையும் போது நடந்தது. அப்போ இந்த மாதிரி தான் வரிசைப்படுத்துவோம். ஃபஸ்ட்டு வேவல் திட்டம், அப்புறம் சிம்லா மாநாடு, அப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், அப்புறம் மவுண்ட் பேட்டன் திட்டம். அப்போ ஆன்சர் சி. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்போது பாரதியின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா எட்டயபுர மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. பாரதிக்கு பாரதிங்கிற பட்டம் எட்டயபுர மன்னரால் பாரதியினுடைய 11வது வயதில் வழங்கப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1916. – 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயணன். பூரண ஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1930 ஜனவரி 26. பூரண ஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது? 1930 ஜனவரி 26. கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் அப்படின்னா சாம்பிரான் சத்தியாகிரகம்.
கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் அப்படின்னா சாம்பிரான் சத்தியாகிரகம். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1930 மார்ச் 12. 1930 மார்ச் 12. ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் அப்படின்னா கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிப்பதற்காக. ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்ற இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிப்பதற்காக. 1784ஆம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமாக இருந்தவர் வில்லியம் ஜோன்ஸ். 1784ஆம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் வில்லியம் ஜோன்ஸ். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா ராஜாஜி. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் ராஜாஜி. 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்துக்கு வருகை புரிந்தபோது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விபரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னா யங் இந்தியாவில் வெளியிட்டார். 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்துக்கு வருகை புரிந்தபோது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இந்த விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னா யங் இந்தியா. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை எப்போது தொடங்கினார் அப்படின்னா 1926. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? 1926. பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. திருஞான சம்பந்தர். பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக யாரால் ஆக்கப்பட்டது அப்படின்னா திருஞான சம்பந்தர். நீல் தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யாருன்னா தீனபந்து மித்ரா. நீல் தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் தீன்பந்து மித்ரா. அடுத்து ஒரு கூற்று காரணம். வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜேன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். ரெண்டுமே கரெக்டு. விளக்கமும் கரெக்டு. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலை ஆகும். பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. இதுவும் அப்படிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் கரெக்டு. இதுக்கான விளக்கமும் சரியானது. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. மறுமணம் செய்து கொள்ள மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார்? கல்விக்காக போராடினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். யாருன்னா ஆர் லீலாவதி. ஆர் லீலாவதி அப்படிங்கிறவர் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். கல்விக்காக போராடினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். டேஷ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதுன்னா சீர்திருத்த இயக்கம். சீர்திருத்த இயக்கம் என்பது ஒரு சமூக இயக்கமாகும். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கவனிக்கவும். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் காங்கிரஸ் சில குறிக்கோள்களுடன் ஏற்படுத்தப்பட்டது. இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். இதில் எதெல்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளில் கால வரிசையில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. 4மே கரெக்டு தான். 1, 2, 3, 4. அதாவது எதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இந்திய தேசியத்தை பரப்புதல், அப்புறம் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை எல்லாம் நீக்குதல்,
கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். இது எல்லாமே வந்து கரெக்டு காலவரிசையில். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூனா காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு வந்து பூனாவிலேருந்து பம்பாய்க்கு மாற்றிட்டாங்க. அதில் இங்கே கொடுத்துருக்க காரணங்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காக பூனாலேருந்து பம்பாய்க்கு மாற்றினாங்க அப்படின்னா, பூனாவில் வந்து அப்போ காலரா நோய் வந்து பரவிட்டு இருந்தது. பூனா காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆன்சர் ஏ. பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். அதாவது விடுதலை போர் நடக்கும்ல, அதில் வந்து யார் யார் கூட போரிட்டாங்க அப்படிங்கிறது. நானா சாஹிப் வந்து ஜென்ரல் ஹென்ரி ஹவ்லா கொடுத்துருக்காங்க. ராணி லட்சுமிபாய் வந்து ஹக்ரோஸ். தாந்தியா தோப் வந்து ஜென்ரல் வில்லியம். குன்வர் சிங் வந்து ஜென்ரல் ஆக்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து சரி அப்படின்னா, ஒன்றாவது கரெக்டு. நானா சாஹிப் வந்து யார் கூட போரிட்டார் அப்படின்னா ஜென்ரல் ஹென்ரி ஹவ்லாக். அடுத்து ராணி லட்சுமிபாய் வந்து சர் ஹக்ரோஸ். இதுவும் வந்து கரெக்டு. எது தப்பு அப்படின்னா தாந்தியா தோப்பும் யார் கூட வந்து போரிடுறாங்க அப்படின்னா இவங்களும் வந்து அப்படி தான் ஹென்ரி ஹவ்லாக்க தான் வரும். அடுத்து வந்து குன்வர் சிங் வந்து பீகாரில் ஆட்சி புரிந்த அரசர் தான் வந்து குன்வர் சிங். இவர் வந்து இருக்கும்போது யார் வந்து வராங்க அப்படின்னா வில்லியம் டைலர் ஜென்ரல் ஆக்டன் கிடையாது, வில்லியம் டைலர் அப்படிங்கிறவர். அதனால் எதெல்லாம் கரெக்ட், இதில் வந்து எது சரியானதை தேர்ந்தெடுக்கவும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது சரி அப்படின்னா 1 மற்றும் 2 வந்து கரெக்டு. தாந்தியா தோப்புக்கும் ராணி லட்சுமிபாய்க்கும் தாந்தியா தோப் 2 பேருக்குமே வந்து ஹக்ரோஸ். நானா சாஹிப் வந்து எந்த ஊர் இது பண்ணுறாருன்னா கான்பூர் ஆட்சி புரிகிறவர் நானா சாஹிப். அவருக்கு வந்து யார் எதிர்த்து போரிடுறாங்கன்னா கர்னல் கேம்பலும் ஹவ்லாக்கும். அடுத்து பார்த்தோன்னா ராணி லட்சுமிபாய் வந்து எந்த இடம், ஜான்சி மற்றும் குவாலியர் இந்த 2மே. அப்போ வந்து ஹக்ரோஸ். தாந்தியா தோப்பு வந்து ஹக்ரோஸ் தான். அடுத்து குன்வர் சிங் வந்து பீகார். இங்கே வந்து இவரை எதிர்த்து போரிடுறது யார் அப்படின்னா வில்லியம் டைலர். அடுத்து கான் பகதூர் கான் வந்து பிரெய்லியோடைய இது ஆட்சியாளர். அப்போ வந்து இவரை எதிர்க்கிறது யார் அப்படின்னா கேலின் கேம்பல். அப்புறம் வந்து டெல்லியில் வந்து பேகம் ரஹ்மத் மஹால் இவங்களை எதுக்கிறது யார் அப்படின்னா நிக்கல்சன். அப்போது நானா சாஹிப்புக்கு என்ன வரும், நானா சாஹிப் வந்து ஹென்ரி ஹேவ்லாக் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. ராணி லட்சுமிபாய் வந்து ஹக்ரோஸ், கரெக்டு. தாந்தியா தோப்பு வந்து யார் அப்படின்னா ஹக்ரோஸ் தான். குன்வர் சிங் வந்து வில்லியம் டைலர் வரும். அப்போ இது எதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 மற்றும் 2 சரி. இது ஒரு 6 இருக்குது. நானா சாஹிப்னா அவங்கள எதிர்த்து போரிட்டது யார் அப்படின்னா கர்னல் கேம்பலும் ஹவ்லாக்கும். ராணி லட்சுமிபாய் வந்து ஹக்ரோஸ். அடுத்து வந்து தாந்தியா தோப்புக்கு வந்து ஹக்ரோஸ் தான். ராணி லட்சுமிபாயும் தாந்தியா தோப்புக்கும் ஒரே சேம் தான், ஹக்ரோஸ். குன்வர் சிங் வந்து பீகார் அவங்க ஆட்சி புரிஞ்சது. அது யார் எதிர்த்து போரிட்டது வந்து வில்லியம் டைலர். அடுத்து கான் பகதூர் கான் வந்து கேலின் கேம்பல். அடுத்து பேகம் ரஹ்மத் மஹாலை எதிர்த்து போரிட்டவங்க வந்து யாருன்னா நிக்கல்சன். இதில் வந்து நானா சாஹிப் வந்து கான்பூர், ராணி லட்சுமிபாய் மற்றும் தாந்தியா தோப்பு 2 பேரும் என்னென்னா ஜான்சியும் குவாலியரும். அடுத்து குன்வர் சிங் வந்து பீகார், கான் பகதூர் கான் வந்து பிரெய்லி, பேகம் ரஹ்மத் மஹால் வந்து டெல்லி. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மற்றும் 2 வந்து கரெக்டு. தாந்தியா தோப்பு ஹக்ரோஸ் வரும். குன்வர் சிங்க்கு வந்து டைலர் வரும், வில்லியம் டைலர். பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் என்ற பத்திரிகையினை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் என்ற பத்திரிகையினை ஆரம்பித்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ராஸ்த் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜினால் 1854ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ராஸ்த் கோப்தார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உண்மையை கூறுபவர். ராஸ்த் கோப்தார் அப்படின்னா என்னென்னா பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜினால் 1854ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ராஸ்த் கோப்தார் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க, உண்மையை கூறுபவர். பின் வருபவர்களுள் எவர் 1897ஆம் ஆண்டு நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தார் யார்னா அஸ்வினி குமார் தத்.
பின் வருவனவர்களுள் எவர் 1897ஆம் ஆண்டு நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தவர் யாருன்னா அஸ்வினி குமார் தத். அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜ.மோ. சென்குப்தா. அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் ஜ.மோ. சென்குப்தா. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர் யார் அப்படின்னா பாண்டித்துரை ஹாஜி பக்கீர். சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்கள் யாருன்னா பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர். பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4மே வந்து கரெக்டு தான். ஃபஸ்ட் வந்து மேஜர் பானர்மேன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையில் வந்து முன்னிலை நடத்தினது. கர்னல் அக்னியூ மற்றும் இன்னஸ் வந்து மருது சகோதரர்கள், அவர்களுக்கு தொடர்புடையவர். அடுத்து கர்னல் ஹெரான் வந்து பூலித்தேவர். தலைமை தளபதி ஜான் கிராடாக் வந்து வேலூர் கழகம் 1806. இந்த 4மே வந்து கரெக்டு. மேஜர் பானர்மேன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. அக்னியூ மற்றும் இன்னஸ் வந்து மருது சகோதரர்கள். கர்னல் ஹெரான் வந்து பூலித்தேவர். அடுத்து வந்து ஜான் கிராடாக் வந்து வேலூர் கழகம் 1806. இதில் வந்து 1, 2, 3, 4 எல்லாமே சரி. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கங்களும் கோரிக்கைகளும் என்னென்னு பார்க்குறோம். இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 1, 2, 3மே வந்து கரெக்டு தான். அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கணும். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும். எதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கோரிக்கை என்னன்னு பார்க்குறோம். அரசில் வந்து இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைத்தல் மற்றும் பயிற்றுவித்தல். ஆன்சர் வந்து 1, 2, 3 எல்லாமே கரெக்டு. சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. ஆசிய நாடுகளுக்கு. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். இதில் வந்து என்ன ஆன்சர்னா 2மே கரெக்டு. ஆனால் ஆகியன் வராது, ஆசியன் வரும். அதாவது சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு வந்து ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அடுத்து பார்த்தோன்னா அரவிந்த கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு வந்து அவர் உதவினார். பங்குதாரர்களாக இருந்தது யார்? பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீரும். அவருடைய செயலாளராக இருந்தது தான் யாருன்னா வ.உ.சி வந்து செயலாளராக இருப்பார். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2மே சரி. விளக்கமும் கரெக்டு தான். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார். தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் ஏன் எழுதினார் அப்படின்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார். பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யாருன்னா பண்டித ரமாபாய். 1930 தொடங்கியிருப்பாங்க. பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் அப்படிங்கிற கற்றல் இல்லம், அதை தொடங்கியவர் யார்? பண்டித ரமாபாய். சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் எதுனா பாரத மாதா குழு. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த இந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் என்ன அப்படின்னா பாரத மாதா குழு. இது எதுக்காக இந்த பாரத மாதா குழு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை வந்து புரட்சிக்கு தூண்டுவது. இந்த பாரத மாதா குழுவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை வந்து புரட்சிக்கு தூண்டுவது. இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பாரத மாதா குழுவை வந்து ஏற்படுத்தியிருப்பார். இதில் வந்து அவர் வந்து இந்த குழுவில் வந்து வாஞ்சிநாதன் யாராக இருப்பார் அப்படின்னா ஒரு உறுப்பினராக இருப்பார் பாரத மாதா குழுவில். அதை வந்து எப்போ ஏற்படுத்தியிருப்பார்? 1904ஆம் ஆண்டு ஏற்படுத்தியிருப்பார். யாருன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி அப்படிங்கிறவர். இந்த பாரத மாதா குழுவில் இருந்து தான் எல்லா விதமான அந்த புரட்சிக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாரு. யார்? வாஞ்சிநாதன் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாரு. அதை தொடங்கியவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி 1904 தொடங்குறாரு. அதில் உறுப்பினராக இருந்தவர் தான் வாஞ்சிநாதன். இதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஆஷ் அப்படிங்கிறவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் என்ன பண்ணுறாரு 1911 வந்து சுற்றுதார். இதனுடைய முக்கியமான நோக்கம் பாரத மாதா குழுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். வடலூரில் சத்தியதர்ம சாலையினை ஏற்படுத்தியவர் யார்? இவர் ராமலிங்க அடிகள். வடலூரில் சத்தியதர்ம சாலையினை ஏற்படுத்தியவர் ராமலிங்க அடிகள். அடுத்து ஒரு பொறுத்துக. பிரார்த்தனா சமாஜம் எப்போ ஏற்படுத்தினாங்க? 1867.
டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் ஏற்படுத்துவார். பிரார்த்தனா சமாஜத்தை ஏற்படுத்தினது யார்? டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் 1867. சமரச வேத சன்மார்க்க சங்கம் இது எப்போ ஏற்படுத்துகிறாங்க? 1865. சமரச வேத சன்மார்க்க சங்கம். அடுத்து பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் எப்போ ஏற்படுத்துகிறாங்க? 1828. 1828 ராஜாராம் மோகன் ராய் வந்து ஏற்படுத்துகிறாரு. அடுத்து ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வதி ஏற்படுத்துகிறாரு. எப்போ? 1875. தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தனா சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். சமரச வேத சன்மார்க்க சங்கம் வந்து வள்ளலார் ஏற்படுத்துறது. பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் யார் ஏற்படுத்துகிறாங்க? தயானந்த சரஸ்வதி 1875. அப்போ நம்ம பொருத்தும் போது என்ன வருது? ஆன்சர் சி. இந்து விதவை மறுமணச் சட்டம் 1856 பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்துக. இந்து விதவை மறுமணச் சட்டம். இந்து விதவை மறுமணச் சட்டம் வந்து அதனுடைய சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. இந்து விதவை மறுமணச் சட்டம் அதனுடைய சரியான கூற்று எதுனா விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகிறது. விதவை மறுமணத்தை அனுமதிக்கிறது தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அகோபில மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்ரீரங்கம். அகோபில மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்ரீரங்கம். பின்வருவர்களுள் அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யாருன்னா மார்ட்டிமர் வீலர். அரிக்கமேடு அகழாய்வினை மேற்கொண்டவர் மார்ட்டிமர் வீலர். 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. நிறுவிய ஆண்டு எப்போ? 1906. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. நிறுவிய ஆண்டு 1906. தியோசோபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு. தியோசோபிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு. அன்னை பெசன்ட் அம்மையார் வந்து ஏற்படுத்தினது. இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக, அரசியல் ஈடுபாடு உடையவராக, இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக மற்றும் கவிஞராகவும் திகழ்ந்தவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. இந்தியாவின் முதல் பெண் கவர்னர், அரசியல் ஈடுபாடு உடையவர், இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினர் மற்றும் ஒரு கவிஞர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. பின்வருபவர்களுள் யார் வந்து தொன்மையான கலைஞர்களுக்கான இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர் அப்படின்னா அபிநீந்திரநாத் தாகூர். அபிநீந்திரநாத் தாகூர். பின்வருபவர்களுள் யார் வந்து தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தினா அபிநீந்திரநாத் தாகூர். அடுத்த ஒரு பொறுத்துக சாம்பிரான் சத்தியாகிரகம். சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்படின்னா 1917. ரவுலட் சட்டம் 1919. சௌரி சௌரா வந்து 1922. தண்டி சத்தியாகிரகம் 1930. அப்போ ஆன்சர் ஏ. சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. சௌரி சௌரா 1922. தண்டி வந்து 1930. அப்போ ஆன்சர் வந்து ஏ. இந்தியாவில் எப்போது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1920. நம்ம இந்தியாவில் வந்து ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமையாக இருந்தாங்கன்னாங்க ராஜாஜி. இந்தியாவில் முதல் ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 1920. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் என்ன அப்படின்னா கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுப்பதற்காக வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் வந்து கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. பம்பாயில் கொடூர பிளேக் தொற்று நோய் பரவிய ஆண்டு 1896. பம்பாயில் கொடூர பிளேக் தொற்று நோய் பரவிய ஆண்டு கிபி 1896. ஆங்கிலேயர்கள் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி எங்கு போனார் அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். ஆங்கிலேயரின் அச்சுறுத்தல் காரணமாக பாரதியார் பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். இந்திய தேசிய இராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் வந்து எங்கன்னா செங்கோட்டை. டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில் நடைபெற்றது. இந்திய தேசிய இராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் வந்து டெல்லி செங்கோட்டை. அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். காமராஜரின் அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13 தூக்கில் இடப்பட்ட இடம் நாகலாபுரம். சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13 தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம்.
இந்திய தேசிய காங்கிரஸால் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் ஜனவரி 26, 1930. இந்திய தேசிய காங்கிரஸால் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் 1930 ஜனவரி 26. அடுத்து தவறான ஒன்றை கண்டறிக. இரட்டைமலை சீனிவாசன் பற்றி 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கினார். லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேஜை மாநாடுகளில் கலந்து கொண்டார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளும் எழுதினார். 1932 ஆண்டு 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுவெல்லாம் கரெக்டு அப்படின்னா 3 மட்டும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, தவறான ஒன்றை தெரிவு செய்க. தவறு 3 மட்டும்தான் தவறு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்குனது யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். லண்டனில் 2 வட்டமேஜை மாநாடுகளையும் கலந்து கொண்டார். அப்புறம் பார்த்தோன்னா 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் கூட சேர்ந்து கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருவர் தான். இது கரெக்டு. சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதினது யார் அப்படின்னா பெரியார் தான் சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதினார். அப்போ இதில் எது தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3 மட்டும் தவறு. 1940 பம்பாய் திட்டத்தினை வழங்கியவர்கள் யார் அப்படின்னா 8 முன்னணி தொழில் அதிபர்கள். மும்பையை சேர்ந்த தொழில் அதிபர்களால் இதுதான் பம்பாய் திட்டம் முன்மொழியப்பட்டது. 1940 பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் 8 முன்னணி தொழில் அதிபர்கள். அடுத்து பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் இயக்கம் மற்றும் சீர்திருத்தம் யார் அப்படிங்கிறத சீர்திருத்தவாதி யாருன்னு சொல்லணும். பிரம்ம சமாஜம் யார் கொண்டு வந்தாங்க? ராஜாராம் மோகன் ராய் 1828 கொண்டு வரப்பட்டது. அடுத்து நீதி கட்சி. நீதி கட்சி ஸ்ரீ நீதி கட்சி. இதில் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். அப்புறம் எஸ்என்டிபி அப்படின்னா அந்த ஸ்ரீ நாராயணகுரு தொடங்கிய தர்ம பரிபாலன இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருப்பார்ல, அதான் எஸ்என்டிபி. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன இயக்கம் அதுதான் எஸ்என்டிபி. அது யாரப்போ? ஸ்ரீ நாராயணகுரு. அப்புறம் நீதி கட்சி. நீதி கட்சி நடேசன் அவருங்களை தொடங்குறாரு. அப்புறம் சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. அப்போ ஆன்சர் பி. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், எஸ்என்டினா ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன இயக்கம் தான் ஸ்ரீ நாராயணகுரு. அப்புறம் நீதி கட்சி நடேசன், சுயமரியாதை இயக்கம் ராமசாமி. அப்போ ஆன்சர் பி. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றில் எம்எஸ்ஏ ராவ் பற்றிய கூற்றுகளை சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இது 1 மற்றும் 2 கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் தலை சிறந்த இந்திய சமூகவியலாளர். சமூக இயக்கங்கள் 2 பண்புகளை உள்ளடக்கியவை. ஒன்று கூட்டுச் செயல்பாடு, மற்றொன்று சமூக மாற்றத்துக்கு வழி ஏற்படுத்துபவை என்று குறிப்பிடுகின்றார். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் என்ற சமூக சீர்திருத்த இயக்கம் இவரால் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. எம்எஸ்ஏ ராவ் பற்றிய சரியான கூற்று இவர் தலை சிறந்த இந்திய சமூகவியலாளர். இது கரெக்டு. இந்திய சமூகங்கள் 2 பண்புகளை உள்ளடக்கியவை. ஒன்று கூட்டுச் செயல்பாடு, மற்றொன்று சமூக மாற்றத்துக்கு வழி ஏற்பவை என குறிப்பிடுகின்றார். இது கரெக்டு. இந்த 2 தான். அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2 கரெக்டு. காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார்னா திருமதி பார்வதி தேவி. காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் திருமதி பார்வதி தேவி. கீழ்கண்டவற்றுள் பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பில்லா நிகழ்வு எது? பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பில்லாத நிகழ்வு எது அப்படின்னா இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தார்கள். கர்னல் மகளீஸ்டர் போர்ப்படை தாக்குதலை தொடங்கினார். கான் ஜஹான் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார். பழனி சதி ஆலோசனையில் ராணி லட்சுமிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பு இல்லாத நிகழ்வு எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பழனி சதி ஆலோசனையில் ராணி லட்சுமிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றது அப்படிங்கிறது தப்பு. அப்போ ஆன்சர் 4 ஒன்லி. 1946 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூரண சுயராஜ்யம் அறிவிப்பது மட்டுமின்றி ஓர் இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று யார் கூறினாங்க அப்படின்னா சுஹ்ரவர்தி. 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூரண சுயராஜ்யம் அறிவிப்பது மட்டுமின்றி ஓர் இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று யார் கூறினாங்க அப்படின்னா சுஹ்ரவர்தி. மேற்கு மற்றும் கிழக்கிந்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த முதல் சமூக சீர்திருத்தவாதி
ராஜாராம் மோகன் ராய். மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய். எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 1 மற்றும் 4 கரெக்டு. இவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார். சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார். ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். இதில் எதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 மற்றும் 4 தான் கரெக்டு. ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்குனது வந்து இரட்டைமலை சீனிவாசன், இவர் கிடையாது. அப்போ எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா சாக்கிய பௌத்த சமூகம் இதை உருவாக்குனது யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அப்புறம் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற செய்தித்தாளை 1907 வந்து வெளியிடுவார். இந்த 2 தான் வந்து கரெக்டு. அப்போது 2 மற்றும் 4 வந்து கரெக்டு. இந்து நிலையில்தான் முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லீம் கலாச்சாரம், இந்துக்கள் இந்து மதம் மற்றும் இந்து கலாச்சாரம் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக வகுப்புவாதிகள் அறிவித்தனர்கள். முஸ்லீம் மற்றும் இந்து வகுப்புவாதத்தில் இருவரும் பரஸ்பர விரோதமான, நிரந்தரமான மற்றும் தீர்க்க முடியாத தனித்தனி தேசங்களை அமைத்தனர் என்ற கோட்பாட்டை இந்த கட்டத்தில்தான் முன்வைத்தனர். 1937க்கு பிறகு முஸ்லீம் லீக், இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவாக் சங்கம் ஆகியவை தீவிர மற்றும் பாசிச வகுப்புவாதத்தை நோக்கி பெருகிய முறையில் சாய்ந்தன. பின்வரும் நூற்றில் எது பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது? இந்த பத்தியில் எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா முஸ்லீம் லீக், இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவாக் சங்கம் ஆகியவை பாசிச வகுப்புவாதத்துக்கு காரணமாக இருந்தன. அப்படிங்கிறது தான் இந்த பத்தியில் வந்து சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த பழங்குடியின கிளர்ச்சி மக்களின் உலுக்குலான் என்று அறியப்படுகிறது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி. எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உலுக்குலான் என்று அறியப்படுகிறது? முண்டா கிளர்ச்சி. 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு யார் தலைமையேற்றார் அப்படின்னா பெதிக் லாரன்ஸ். 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு பெதிக் லாரன்ஸ் என்பவர் தலைமையேற்றார். 1923ஆம் ஆண்டு இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். 1923ஆம் ஆண்டு இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அபுல் கலாம் ஆசாத். ஜெர்மனிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸுடன் பயணித்தவர் யாருன்னா ஆபித் ஹுசைன். ஜெர்மனிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸுடன் பயணித்தவர் வந்து ஆபித் ஹுசைன். சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றி காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது அப்படின்னா நியூ கிரானிக்கல் ஆஃப் லண்டன் அப்படிங்கிறது ஜூலை 4, 1944 வெளியிட்டது. சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றி காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது? நியூஸ் கிரானிக்கல் ஆஃப் லண்டன் அப்படிங்கிறது ஜூலை 4, 1944 வெளியிட்டுச்சு. முதலில் நாம் இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தி இல்லை. எல்லோருமே முதலில் இந்தியர்கள் என்றும் இறுதி வரை இந்தியர்களை தவிர வேறொன்றும் இல்லை என்று இருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். எல்லாருமே வந்து இந்தியர்கள் மட்டும்தான், அவங்க இந்துக்களோ அல்லது முகமதியர்களோ இல்லை. இந்தியர்கள் முதலிலும் இந்தியர்கள், கடைசியிலும் இந்தியர்கள் தான். இந்தியர்களை தவிர வேறொன்றும் இல்லை என்று இருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். பிப்ரவரி 1937ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியினை எங்கும் கொண்டு சென்றார். இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கு காந்தியின் முயற்சியே காரணம். மேலே கூறப்படும் கூற்றுகளை எது சரி அப்படின்னா 1 மட்டும்தான் கரெக்டு. பிப்ரவரி 1937ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரசின் செய்தியினை எங்கும் கொண்டு சென்றார். இந்த 1 மட்டும் கரெக்டு. எது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து எது சரிட்டிருக்கு, மேலே கூறப்பட்டுள்ள கூற்றுகளை எது சரி அப்படின்னா 1 மட்டும். பொறுத்துக. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி 1906 ஏற்படுத்துகிறாரு. அடுத்து பாரதி வந்து பாலபாரத் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில இதழ், அது தொடங்குறாரு. அடுத்து பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, அவர் எழுதினது சங்கொலி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அழகம்மை ஆசிரிய விருத்தம். வ.உ.சி வந்து சுதேசி கப்பல் கம்பெனி. பாரதியார் பாலபாரத். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சங்கொலி. கவிமணி தேசிய விநாயகம் அழகம்மை ஆசிரிய விருத்தம்.
கிபி 1757 முதல் 1833 வரை இந்தியாவில் எதனை காண முடிந்தது? இந்தியாவில் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன. சமூக இனங்களின் பழமையான மரபுகள் அழிந்து போயின. சாதிய முறை தளர்ந்தது. கிராமிய பொருளாதாரம் மற்றும் அதன் தற்சார்பு மற்றும் தனித்திருக்கும் தன்மையினை இழந்தது. இதில் அனைத்துமே காண முடிந்தது. 1757 1833 வரை இந்தியாவில் எதெல்லாம் காண முடிந்தது அப்படின்னா, இந்தியாவில் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன. சமூகங்களில் பழமையான மரபுகள் அழிந்து போயின. சாதிய முறையில் தளர்வு ஏற்பட்டது. கிராமிய பொருளாதாரம் என்னாச்சு, அதனுடைய தனித்தன்மையினை இழந்தது. அப்போ ஆன்சர் அனைத்தும். குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் அல்லாதோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அனைத்து அரசு பணிகளிலும் நியமிக்கப்பட வேண்டும். வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை 1921 நிறைவேற்றப்பட்டது. அதாவது குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் மற்றும் அனைத்து அரசு பணிகளையும் அவங்களே நியமிக்கணும். வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை அதுக்காக 1921 நிறைவேற்றினாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். கீழ்கண்டவற்றில் எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது அப்படின்னா, அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். அவர் நியூ இந்தியா என்ற செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கையினை பரப்பியதுன்னு சொல்லியிருக்காங்க. நியூ இந்தியாங்கிறது பிரம்மஞான சபை கொள்கையினை பரப்பியது அப்படிங்கிறது தவறு. அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியினை நிறுவினார் அப்படிங்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மத்திய இந்து கல்லூரி மதன் மோகன் மாளவியா அவங்களால பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக 1916 அந்த பனாரஸில் தொடங்கப்பட்ட மத்திய இந்து கல்லூரி பல்கலைக்கழகமாக மாற்றினது யாருன்னா மதன் மோகன் மாளவியா. அப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்னா, ஒன்று மட்டும் கரெக்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது எது அப்படின்னா மத்திய இந்து கல்லூரி. ஆசிய சமூகம் அல்லது வங்காள ஆசிய சமூகம் டேசாம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று கிபி 1936 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று 1936 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. இதுக்கு ஆன்சர் கரெக்டு தான். எதுக்காக ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் திரும்ப பெற முயற்சி பண்ணார் அப்படின்னா, அந்த சௌரி சௌரா உத்தரப்பிரதேசில் அந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, 22 பேர்கிட்ட அதில் தடியடி நடத்துவாங்க, அதில் உயிரிழப்பாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாரு, இந்த சௌரி சௌரா அந்த நிகழ்ச்சினால தான் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் திரும்ப பெற்றுவார். காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை எழுது. கீழ்கண்டவற்றில் பாரதியினுடைய கவிதை எது இல்லைன்னு கேட்டிருக்கேன். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும் அப்படிங்கிறதெல்லாம் புரட்சி கவிங்கிறது அவருடைய கவிதை கிடையாது. புரட்சி கவிங்கிறது பாரதியாருடைய கவிதை இல்லை. அப்போ ஆன்சர் ஏ. இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலில் எங்கு பாடப்பட்டது அப்படின்னா, 1911 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதலில் தேசிய கீதம் பாடப்படுது. இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலில் 1911 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கால வரிசைப்படுத்துக. கிரிப்ஸ் தூதுக்குழு, அப்புறம் தண்டி யாத்திரை, காந்தி இர்வின் ஒப்பந்தம், அப்புறம் முதல் வட்டமேஜை மாநாடு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ அப்படின்னா 1942 மார்ச் 23. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 23. தண்டி யாத்திரை எப்போ 1930 மார்ச் 12. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. முதல் வட்டமேஜை மாநாடும் 1930 தான். 1930 நவம்பர்னு நினைக்கிறேன். 1930 நவம்பர். அப்போ இந்த ஆண்டுகளை வச்சு நம்ம இப்போ காலவரிசைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்தே வரணும். ஃபஸ்ட்டு அப்போ இதில் எது வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 தண்டி யாத்திரை எப்போ போகிறாரு, 1930 மார்ச் 12 போகிறாரு. 1930 மார்ச் 12. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து அதே 1930 தான் முதல் வட்டமேஜை மாநாடு நடக்குது. 1930 நவம்பரில் நடக்குது. அப்போ அது 4வது, அது 2வது. அப்புறம் பார்த்தோன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு, காந்தி இர்வின் ஒப்பந்தம் இருக்குது. இதில் அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ அப்படின்னா
1931 மார்ச் 5. அப்போ அடுத்து 30க்கு அடுத்து 31 தான். அப்போ 3வது அது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து 1942 மார்ச் 23. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து அது வந்து ரொம்ப பின்னாடி போயிடுது. 1942 மார்ச் 23. அப்போ நம்ம எப்படி வரிசைப்படுத்துகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து தண்டி யாத்திரை, அப்புறம் வந்து முதல் வட்டமேஜை மாநாடு, அப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தம், அப்புறம் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு. அப்போ ஆன்சர் என்னென்னா பி. இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோவில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார் அப்படின்னா வைக்கம் சத்தியாகிரகம். வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோவில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். 3வது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா விருதுநகரில் நடைபெற்றது. 3வது சுயமரியாதை மாநாடு விருதுநகரில் நடைபெற்றது. நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது. நீதி கட்சி அப்படிங்கிற பெயர் மாற்றம் எங்கே நடக்கும்னா சேலத்தில் 1944 நடைபெற்ற மாநாட்டில் வந்து பெரியாருடைய முன்னிலையில் வந்து நீதி கட்சி, அதாவது பேர் வந்து நீதி கட்சிங்கிற பெயர் மாற்றம் வந்து அங்கே இருக்கும் 1944. அந்த நீதி கட்சியினுடைய அது வந்து சேலம் மாநாடு பெயர் மாற்றம்ங்கிறது. நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா கோயம்புத்தூரில் நடைபெற்றது. பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளம் இட்டவர். பிராமணர் அல்லாத இயக்கம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு வந்து அடித்தளம் இட்டவர் யார் அப்படின்னா மகாத்மா ஜோதிராவ் பூலே. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்திற்கு அடித்தளம் ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து அடித்தளம் இட்டவர் யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே. வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய போராட்டம் அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கான உரிமை. இது அதுக்கு தொடர்புடைய போராட்டம் தான் இது. வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய போராட்டம் அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கான உரிமை. ராஜாராம் மோகன்ராய் பற்றிய கூற்றுகளில் எவை உண்மையானவை? குழந்தை திருமணத்துக்கு எதிராக போராடினார், உடன்கட்டை எதிராக பிரச்சாரம் செய்தார், பிரிட்டிஷ் அரசுடன் சேர்ந்து அதை ஒழிப்பதில் வெற்றியும் பெற்றார். அடுத்து இந்து மதத்தில் இருக்கும் உருவ வழிபாட்டையும் வழிமுறைகளையும் எதிர்த்தார், சமஸ்கிருத மொழி மூலம் பாரம்பரிய கல்வி முறையினை பரப்ப போராடினான்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னா 1, 2, 3 கரெக்டு. குழந்தை திருமணத்துக்கு எதிராக போராடினார், உடன்கட்டைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார், அப்புறம் என்ன பண்ணுறாரு பிரிட்டிஷ் அரசுடன் சேர்ந்து என்ன பண்ணுவார் 1829 அதை ஒழிக்கிறதுக்காக வில்லியம் பெண்டிங் பிரபுடன் சேர்ந்து ஒழிப்பதற்காக அதில் போராடி அதில் வெற்றியும் வந்து பெறுவார். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உருவ வழிபாட்டு முறைகளை வந்து அவர் எதிர்த்தார். இது கரெக்டு. ஆனால் சமஸ்கிருத மொழி மூலம் பாரம்பரிய கல்வியினை பரப்ப போராடினார் அப்படிங்கிறது தவறு. அப்போ ஆன்சர் 1, 2, 3 வந்து கரெக்டு. பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை எங்கே எப்போது ஆரம்பித்தார் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கிறார் 1925. பெரியார் எப்போ வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 1925 காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கிறார். 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை எங்கு நடத்தியது அப்படின்னா திராவிட மகாஜன சபை வந்து எங்கு நடத்துதுன்னா நீலகிரியில் நடத்துது. 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதனுடைய முதல் மாநாட்டை எங்கு நடக்குது அப்படின்னா நீலகிரியில் நடத்துது. இதில் வந்து ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னா அது வந்து யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து ஏற்படுத்துறது. இதே தான் ஆதி திராவிட மகாஜன சபை ஏற்படுத்தினது யார்? 1793 இரட்டைமலை சீனிவாசன் வந்து அதை ஏற்படுத்துகிறாரு. இதனுடைய முதல் மாநாடு திராவிட மகாஜன சபைங்கிறது 1891. இது வந்து நீலகிரியில் தான் முதல் மாநாடு நடைபெறுது. ஆதி திராவிட மகாஜன சபை வேறு, திராவிட மகாஜன சபை வேறு. ஆதி திராவிடன் வந்து அது வந்து இரட்டைமலை சீனிவாசன். திராவிட அது வந்து 1893. திராவிட மகாஜன சபை வந்து 1891. இது வந்து இவர் அயோத்திதாச பண்டிதர். அடுத்து பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதலில் கூறியவர். பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதலில் கூறியவர் யார் அப்படின்னா முகமது இக்பால். எப்போ சொல்வார் அப்படின்னா 1930 அலகாபாத்தில் ஒரு முஸ்லீம் மாநாடு நடைபெறும். அப்போ வந்து சொல்வார் பாகிஸ்தான் அப்படிங்கிற எண்ணத்தையே முதல்ல அவர் சொல்வார். சொல்கிறதே யார் அப்படின்னா முகமது இக்பால். எப்போ சொல்வார் அப்படின்னா 1930 அலகாபாத்தில் நடக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டில் தான் வந்து சொல்வார் இந்திய முஸ்லீம்கள் அந்த ஒருங்கிணைந்த முஸ்லீம் அரசை காண விரும்புவதாக என்ன பண்ணுவார் பாகிஸ்தான் அப்படிங்கிற எண்ணத்தையே அவர் வந்து ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா முகமது இக்பால் தான். 1930 சொல்வார்.
அப்புறம் வந்து இந்த கோரிக்கை வந்து ரொம்ப வலுப்பட்டது யாரால் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் மாணவர் ஒருத்தர் ரஹமத் அலி அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். கேம்பிரிட்ஜில் கல்வி பயின்றுட்டு இருந்த ஒரு மாணவர். அவரால் இந்த கோரிக்கை வந்து வலுப்பெறும். ஆனால் முதல்ல சொன்னது யாருன்னா இக்பால் தான். 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற மாநாட்டில் சொல்வார். அப்புறம் பார்த்தோன்னா இருநாடு கொள்கை அப்படிங்கிறத முதல்ல சொன்னது யார் அப்படின்னா சர் வாசிர் ஹாசன். இருநாடு கொள்கை அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிப்போம்ல, அதை முதல்ல சொன்னது யாருன்னா சர் வாசிர் ஹாசன் அப்படிங்கிறவர் 1937 முஸ்லீம் லீக் மாநாட்டில் வந்து சொல்லுவார். பாகிஸ்தான் மட்டும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு சொன்னது யார்? முகமது இக்பால் தான் சொல்லுவார். 1930 வந்து அலகாபாத்தில் ஒரு முஸ்லீம் மாநாடு நடக்கும், அதில் சொல்லுவார். இந்த கோரிக்கை வந்து வலுப்பட்டது யாருனால கேம்பிரிட்ஜ் மாணவர்களில் ஒருவரான ரஹமத் அலினால் வந்து அது வலுப்பெறும். ஆனால் இருநாடு கொள்கை, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொன்னது யார் அப்படின்னா சர் வாசிர் ஹாசன் அப்படிங்கிறவர் சொல்வார். 1937 முஸ்லீம் லீக் மாநாட்டில் வந்து அவர் சொல்லுவார். அப்போது பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதல்ல சொன்னது யார் அப்படின்னா முகமது இக்பால். அடுத்தது பொறுத்துக. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்கு, இது வந்து யாரோட தொடர்புடையதுன்னு பார்க்குறோம். கல்பனா தத், சிட்டகாங். அடுத்து கான்பூர் சதி வழக்கு. கான்பூர் சதி வழக்கு வந்து எம்என் ராய். கான்பூர் சதி வழக்கு எம்என் ராய். அடுத்து லாகூர் சதி வழக்கு. லாகூர் சதி வழக்கு வந்து பகத்சிங். லாகூர் சதி வழக்கு வந்து பகத்சிங். அப்புறம் மீரட் சதி வழக்கு. மீரட் சதி வழக்கு வந்து பெஞ்சமின் பிராட்லி. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து பி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சிட்டகாங் ஆயுதப்படை தாக்கு கல்பனா தத். அப்புறம் கான்பூர் சதி வழக்கு. கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர், கான்பூர் சதி வழக்கு இன்னொரு பேர் என்ன? போல்ஷ்விக் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. 1924 நடக்கும். கான்பூர் சதி வழக்கு எப்போ? 1924. அப்புறம் லாகூர் சதி வழக்கு வந்து பகத்சிங். அப்புறம் மீரட் சதி வழக்கு எப்போ அப்படின்னா 1929 மீரட் சதி வழக்கு. அப்போ இதுக்கு வந்து நம்ம பொருத்தும் போது எது வருதுன்னா ஆன்சர் பி. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்கு கல்பனா தத்து, கான்பூர் சதி வழக்கு வந்து எம்என் ராய், லாகூர் சதி வழக்கு பகத்சிங், மீரட் சதி வழக்கு பெஞ்சமின் பிராட்லி. ஆன்சர் வந்து பி. ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியினை இழந்ததும் அவர் சுதந்திரத்துக்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்கான பெரிதும் மதிக்கப்பட்டவர் என்று யார் சொன்னாங்கன்னா டாக்டர் ஹென்ரிக் லுபாக். ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியினை இழந்ததும் அவர் சுதந்திரத்துக்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்கான பெரிதும் மதிக்கப்பட்டவர் என்று யார் கூறினா அப்படின்னா டாக்டர் ஹென்ரிக் லுபாக். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் ஆங்கில அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலைநிறுத்தத்தில் ஒன்று எதுனா கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம். இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலைநிறுத்தத்தில் ஒன்று எதுனா கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம். ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரியர்களின் வழியினை தேர்ந்தெடுப்பர். அவர்கள் வீர சிவாஜியின் வழியினை பின்பற்றுவார்கள் என்று யார் கூறினார்னா சுபாஷ் சந்திரபோஸ். ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியினை தேர்ந்தெடுப்பர். அவர்கள் வீர சிவாஜியின் வழியினை பின்பற்றுவார்கள் என்று கூறியது யார்? சுபாஷ் சந்திரபோஸ். ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிரான இரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபடும் கம்பி இல்லாத தந்தி மையத்தையும் நடத்தினது யார் அப்படின்னா கிருஷ்ணபாய் நிம்கர். ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிரான இரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பி இல்லாத தந்தி மையத்தையும் நடத்தியவர் யாருன்னா கிருஷ்ணபாய் நிம்கர். ஜீவானந்தம் குறித்த தகவல்களில் சரியானது பார்க்குறோம். ஜீவானந்தம் உண்மை விளக்க நிலையம் என்ற ஆசிரமத்தை தோற்றுவித்தார். இவர் சுசீந்திரத்தில் நடைபெற்ற கோவில் நுழைவு போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஜீவானந்தம் காந்தி ஆசிரமத்தை சிறு வயலில் நிறுவவில்லை. இவர் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதில் எதெல்லாம் வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்குன்னா 1 மற்றும் 4 வந்து கரெக்டு. 1 என்ன? ஜீவானந்தம் உண்மை விளக்க நிலையம் என்ற ஆசிரமத்தை தோற்றுவித்தார். அப்புறம் வந்து இவர் வந்து வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த ரெண்டுமே வந்து கரெக்டு. எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மற்றும் 4 வந்து கரெக்டு. உண்மை விளக்க நிலையத்தை வந்து ஜீவானந்தம் அப்படிங்கிற ஆசிரமத்தை நிறுவினார். அப்புறம் வந்து வைக்கம் போராட்டத்திலையும் ஈடுபட்டார். சுயமரியாதை இயக்கத்தில் கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் வந்து அப்துல் கரீம் சாஹிப். அடுத்து இரண்டாவது சுயமரியாதை மாநாடு வந்து எம்ஆர் ஜெயக்கர். கிறிஸ்தவ மாநாடு வந்து
அல்டோன்ஸ் லாஷ். சத்தியாகிரக கமிட்டி ஆர் சின்னையன். குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் வந்து அப்துல் கரீம் சாஹிப். இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எம்.ஆர். ஜெயக்கர். கிறிஸ்தவ மாநாடு அல்டோன்ஸ் லாஷ். சத்தியாகிரக கமிட்டி ஆர் சின்னையன். ஆன்சர் வந்து ஏ. 1925ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது, அரசியல் மற்றும் சமூக விடுதலை நலன்களை அனுபவிப்பது. இது ரெண்டுமே கரெக்டு. சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஈவேரா எதுக்காக தொடங்கினார் அப்படின்னா, மக்களிடையே வந்து சுயமரியாதை மற்றும் சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது, இது கரெக்டு. அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது, இதுவும் கரெக்டு. நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவினார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவினார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து பொருத்தமானதில் சரியானதை தேர்ந்தெடுக்க. சீர்திருத்த இயக்கம், அப்புறம் புரட்சிகர இயக்கம், எதிர்ப்பு இயக்கம், உடோப்பிய இயக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் எதுலாம் கரெக்ட்னா 1 மற்றும் 3 வந்து கரெக்டு. 1 என்ன, சீர்திருத்த இயக்கம், பெண்கள் விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது சீர்திருத்த இயக்கம், அது கரெக்டு. அப்புறம் 3 எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிறது இந்தி மறுப்பு இயக்கம். புரட்சிகர இயக்கம் வந்து பிரம்ம சமாஜம், இது வந்து தப்பு. உடோப்பிய இயக்கம் சர்வோதய இயக்கம்ங்கிறதும் தப்பு. இதெல்லாம் கரெக்டு. 1 மற்றும் 3 பார்த்தாவே தெரியுதுல. சீர்திருத்த இயக்கம் வந்து பெண்கள் விடுதலை இயக்கம், எதிர்ப்பு இயக்கம் வந்து இந்தி மறுப்பு இயக்கம். 1 மற்றும் 3 சரியானது. பின்வருவனவற்றை கால வரன்முறைப்படுத்துக. தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை தோற்றுவித்தார். தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன் லீக்கிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். லாகூரில் நடந்த 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். இதை வந்து நம்ம வந்து காலவரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு 1, அதாவது தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார் இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா 2வது வந்து தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன் லீக்கிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார், இதுவும் கரெக்டு. அடுத்து நமக்கே தெரியுதுல, 9 தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் 22 வரும். அப்போ லாகூரில் நடந்த 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். அதிலே நம்பர் கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாகவே இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் வந்து டி, 1, 2, 4, 3. அனைத்திந்திய முஸ்லீம் லீக் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? எல்லைப்புற மாகாணங்கள் மற்றும் பலூசிஸ்தானின் உடனடி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் சொல்லியிருந்தாங்க. முஸ்லீம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவது, இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் மற்றும் பிற சமூகங்களுக்கு இடையிலான நட்பு உணர்வுகளுக்கு எதிராக நடத்தல், ஆங்கிலேய அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லீம்களிடையே ஊக்குவித்தல். இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 2, 4, 2, 4 தான் கரெக்டு. முஸ்லீம்களின் அரசியல், அதாவது என்ன கேள்வி, முஸ்லீம் லீக்கை பற்றி எது சரியானதுன்னு கேட்குறாங்க. எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா முஸ்லீம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கிறது, அது அவங்களுடைய முக்கியமானது. ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லீம்களிடையே ஊக்குவித்தல், இந்த 2 தான் என்ன முஸ்லீம் லீக்கினுடைய பற்றி சரியான கூற்று. ஃபஸ்ட்டு வந்து முஸ்லீம்களுடைய அரசியல் உரிமைகளை பாதுகாக்கணும், அதுமாதிரி ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லீம்களிடையே ஊக்குவிக்கணும். 2 மற்றும் 4 வந்து கரெக்டு. பாகிஸ்தான் பாக்-இஸ்தான் என்ற பெயரை பஞ்சாப் சார்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவருடைய பெயர் என்ன? ரஹமத் அலி. இந்த பத்தில் சௌத்ரி ரஹமத் அலி. பாகிஸ்தான் அல்லது பாக்-இஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சார்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவர் வந்து யார் அப்படின்னா ரஹமத் அலி. ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? இக்பால். அந்த கருத்து வலுப்பட்டது யாரால் அப்படின்னா அந்த ரஹமத் அலியால் தான். 1930ஆம் ஆண்டு நடந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர் யாருன்னா அப்பாஸ் தயாப்ஜி. 1930 சட்டமறுப்பு இயக்கம் நடைபெறும் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டிருந்தார். அப்போ அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தலைமை தாங்கி நடத்தினது யார் அப்படின்னா அப்பாஸ் தயாப்ஜி. பின்வருவனவற்றில் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எதுன்னு கேட்டிருக்காங்க. படாதது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படலை. பின்வருவனவற்றில் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை? மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு பரிந்துரைக்கப்படலை.
முதலாவது உலகப் போரின் போது ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர் அப்படின்னா இந்திய சுதந்திர குழு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி. முதலாவது சுதந்திர போரின் போது ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர் அப்படின்னா இந்திய சுதந்திர குழு. டேஷ் போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தன. தண்டி யாத்திரையை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என்று பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர். டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்திற்கு 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார்? முகமது அலி ஜின்னா. டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்திற்கு 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் முகமது அலி ஜின்னா. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது? பகத்சிங்கின் குரலால். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது அப்படின்னா பகத்சிங்கின் குரலால். 1929ஆம் ஆண்டு மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்கச் செய்தவர்கள் யாருன்னா பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத். அதை பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. படுகேஸ்வர் தத். 1929இல் மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்கச் செய்தவர்கள் பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத். அடுத்து கால வரிசை மற்றும் ஒழுங்குபடுத்தும் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. வைக்கம் சத்தியாகிரகம் எப்போ நடந்தது அப்படின்னா 1924. சேரன் மகாதேவி குருகுல சர்ச்சை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. தனிநபர் சத்தியாகிரகம் 1940 நடைபெறும். வினோபா பாவே தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை இது பண்ணுவார். அப்போ வைக்கம் சத்தியாகிரகம் 1924. அப்போ இதில் இதனுடைய பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 1924, அடுத்து 2, அடுத்து சேரன் மகாதேவி குருகுல சர்ச்சை, அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. தனிநபர் சத்தியாகிரகம், அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்போ ஆன்சர் பி. ஃபஸ்ட்டு வைக்கம் சத்தியாகிரகம், அடுத்து சேரன் மகாதேவி குருகுல சர்ச்சை, அப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம், அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965. கிபி 1817ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்ததேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையினை கல்கத்தாவில் நிறுவுகிறாங்க. கிபி 1817ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்ததேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையினை கல்கத்தா என்ற இடத்தில் நிறுவினர். கீழ்காணும் காங்கிரஸ் மாநாடுகளை நடைபெற்ற ஆண்டுகளுடன் பொறுத்துக. கல்கத்தா மாநாடு எப்போ அப்படின்னா 1886. அலகாபாத் மாநாடு 1888. சென்னை மாநாடு 1887. மும்பை மாநாடு 1885. கல்கத்தா மாநாடு 86, அலகாபாத் 88, சென்னை 87, அப்புறம் மும்பை 85. ஆன்சர் ஏ. தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க. இதில் பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1851 கொடுத்துருக்காங்க. நிலம் வைத்திருப்போர் சமூகம் 1838, மெட்ராஸ் பூர்வீக சங்கம் 1883, இந்திய கழகம் 1816 கொடுத்துருக்காங்க. இதில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மற்றும் 4 தவறு. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1851 இது கரெக்டு. நிலம் வைத்திருப்போர் சங்கம் 1838 இந்த ரெண்டுமே கரெக்டு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது தப்பு. மெட்ராஸ் நேட்டிவ் சென்னை வாசிகள் சங்கம் எப்போ அப்படின்னா 1852 இது 83 கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அப்புறம் இந்திய கழகம் தப்பு. இப்போ ஆன்சர் எது அப்படின்னா எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் 3 மற்றும் 4 தவறு. கிபி 1887ஆம் ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. 1887 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. கீழ்கண்ட கூற்றுகளில் சுப்பிரமணிய சிவாவை பற்றி தவறான கூற்று எது தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை திருவனந்தபுரத்தில் கீழ்கண்ட கூற்றுகளில் சுப்பிரமணிய சிவாவை பற்றிய தவறான கூற்று எது? சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை திருவனந்தபுரத்தில் ஏற்படுத்தினார். இவர் தூத்துக்குடி கோரல் மில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார். 1913 ஞானபானு என்ற மாத இதழை சென்னையில் ஆரம்பித்தார். இவர் பாரத ஆசிரமம் என்ற அமைப்பை 1921 காரைக்குடியில் ஆரம்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க. 1, 2, 3, 4 மூணுமே கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க.
ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் எல்லாமே வந்து சரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 1, 2, 3, 4 சரி. பிசி பாலின் கருத்துப்படி டேஷ் இந்திய கலாச்சார மறுமலர்ச்சியின் தீர்க்கதரிசியாகவா? பங்கிம் சந்திரா. பிசி பாலின் கருத்துப்படி பங்கிம் சந்திரா இந்திய கலாச்சார மறுமலர்ச்சியின் தீர்க்கதரிசி. பின்வரும் பத்தியினை படித்து யாருடைய மத பார்வை வெளிப்படுகிறது? நாம் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. சேவையின் மூலம் கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்தால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன். எனக்கு சேவை என்பது இந்திய சேவை. ஏனென்றால் நான் அதை தேடாமலேயே அது என்னிடம் வந்தது. காரணம் அதற்கான தகுதி என்னிடம் உள்ளது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. பின்வருவர்களுள் இந்தியாவின் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இந்தியாவின் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. கீழ்கண்ட பட்டியலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டதன் விளைவாக நடந்தது எதுனா பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தனர். பஞ்சத்தினால ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னா பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்கள் அடிக்கடி இடம்பெயர்ந்தாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை வாசித்து அதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கவும். மகாத்மா காந்தி கூறியதாவது சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன். மேற்கண்ட பத்தியிலிருந்து உருவான கீழ்கண்டவர்களில் எது மறைமுகமான விடை அப்படிங்கிறது தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர் பார்க்க வேண்டும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள் வந்து படிக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா தங்களின் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கையை வந்து பெற்றோர் எடுக்கணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையான ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியது யார் அப்படின்னா பீமாராவ் அம்பேத்கர். நிர்வாக செயல்பாடுக்காக நம்ம நாட்டையோ மக்களையோ பிரித்தாலும் நாடு அப்படிங்கிறது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர். டேஷ் ஓர் பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியமைக்கிறதுக்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுகளுடன் விழித்துக் கொள்கிறது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முதல் நாள் இரவு 12 மணிக்கு என்ன பண்ணுறாரு, இதை பேசுகிறாரு. உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலேயே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுகளுடன் விழித்துக் கொள்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு.